பையனுக்கு டாக்டர் கிட்ட போய் பார்த்தாச்சுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணாங்க. ஹீமோகுளோபின் லெவல் எவ்ளோ இருக்குன்னு பாரு. ஹீமோகுளோபின் லெவல் பையனுக்கு 14.1 இருக்குங்க. நல்லாவே வந்து பிளட் வந்து இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒயிட் செல்ஸ் வந்து 9700 இருக்கு. 11,000 மேக்ஸிமம் இருக்கணும். அவனுக்கு 9,700 இருக்குங்க. ஒயிட் செல்ஸும் சரி, ரெட் செல்ஸுமே அவனுக்கு நல்லா தான் இருக்கு. காலையிலேயே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே நான் போட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதை இன்னும் வந்து ஒரு 15 டேஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. 1 மாசம் கணக்குக்கு அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப தெரியுதான்னு கேட்டாங்க. இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டு வந்து தூங்குறான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே அடிச்சா கண்டிப்பா அவனுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இல்லாம தூங்க தானே செய்வான். அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் அவனுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் வந்து வீட்டில் ஆவி பிடிக்க வைக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு, காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை வந்து 2 வேளைக்கு பிடிக்க வைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சுடு தண்ணி தான் அவனுக்கு, பச்சை தண்ணி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து எனக்கு வித்தியாசம் தெரியல. இருந்தாலும் டாக்டர் வந்து இன்னும் 1 மந்த்துக்கு வந்து இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க, அதாவது 1 மந்த் கணக்குக்கு இன்னும் வந்து ஒரு 16 நாள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஒருவேளை அவனால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே விட்டுறலாம். என்னைக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாகுதோ அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஆப்ரேஷனை தள்ளி போடலாம். சின்ன பையனுக்கு இப்போ இமீடியட்டாக எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு பாடியில் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இந்த விரல் இந்த மாதிரி அவனுக்கு எல்லா இடங்கள்லையுமே நெஞ்சுக்கிட்ட, வயிறு, கால், கைன்னு எல்லா இடத்துலையுமே சடனாக வந்து ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வந்து வரும். வந்து அது வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பெயின் வந்து அவனுக்கு இருக்கும். ரொம்ப வலியால் ரொம்ப கஷ்டப்படுவான். நடக்கவே முடியாதுன்ற அளவுக்கு கால்லாம் வந்து அந்த சடனாக ஷாக் அடிக்கிற பெயின் வந்து வர்றதுனால அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவான். அந்த மாதிரி இருந்தது. அதை வந்து டாக்டர் கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எக்மோருக்கு எழுதி கொடுத்தாங்க. எக்மோருக்கு வந்து பேபி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போங்க, எழுதி கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா போதும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே வந்து நரம்பு டாக்டரெல்லாம் வந்து இங்கே பார்த்து இதுக்கு மேற்கொண்டு சிகிச்சை வந்து இங்கே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தாம்பரம் குரோம்பேட் ஜிஹெச்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜிஹெச்சில். அப்புறம் எக்மோருக்கு பஸ் பிடிச்சி உடனே பிள்ளையை கூட்டிகிட்டு நான் போனேன். அங்கே போனால் என்னென்னா, இங்கேயே 9 o'clock தான் நான் வந்து ஓபி சீட் வந்து போட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நம்ம போய் சேரவே மதியத்துக்கு ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, காலையிலே வந்துடுங்க, டாக்டர் அப்போ வந்துடுவாங்க, இப்போ டாக்டர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்ம ஏதாவது பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம போனது வந்து நரம்பு டாக்டரை பார்க்குற மாதிரி போனோம். ஆனால் அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து லீவு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சேன். வேலை முடியல. இதுக்கு இடையில ஒரு சிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துக்கு வந்து போனேன். அதாவது இது வந்து தாம்பரம் சேலையூர் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், ஹோமியோபதி கிளினிக் கூட்டிட்டு போனீங்க. அங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு எதுவும் எடுக்க தேவையில்ல, இந்த ட்ரீட்மெண்ட்ல ஸ்லோவாக தான் வந்து கேட்கும், ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சள் கிழங்கு, நம்ம மஞ்சள் குழம்புக்கு அரைக்கிறோம்ல, அந்த கிழங்கை வந்து நல்லா சுட்டு அந்த புகையை வந்து டெய்லி வந்து மூக்கில் வந்து சுவாசிக்கிறதுக்கு விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சுவாசிக்கிறப்ப எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும், சதை வளர்ச்சியாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆயிரும், அது சுருங்கி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஆவி பிடிக்கிறது கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கேயும் ஒரு கன்சல்டேஷனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அட்வைஸை மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பையனுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்தது இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு, நல்லபடியாக இருக்கான். அவங்ககிட்ட சொன்னேன், கால் வலிக்குது அப்படின்னா நீ முடிஞ்ச வரைக்கும் வலிகள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிறதுக்கு பழகிக்கோ, ரொம்ப சிவியர் பெயினாக இருந்தால் சொல்ல அம்மா கிட்ட, ஏன்னா வந்து இந்த வலியெல்லாம் நீ தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் சடனாக ஒரு நிமிஷத்துலேயும் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒருவேளை நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவனால் பேலன்ஸ் பண்ண முடியலையான்னு தெரில. டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு மூக்கில் வந்து வெள்ளை அணுக்கள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அரணா இருந்து மூக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்குன்னு வெள்ளை அணுக்கள் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குமா. மூக்கில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, மூக்கில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் அதை சேஃப்டி பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து அது இருக்கான்.
வெள்ளை அணுக்களுக்கே அங்கே வந்து சிக்கலாக இருக்குது. அந்த இதனால தான் அவனால் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் சிவியராக பரவிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரியாக சாப்பாடு கொடுக்காததுனால தான் அவனுக்கு ரத்தமே இல்லை, அதனால தான் வந்து பையனுக்கு பாடி பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க சில பேர். ஆனால் அது என்னமோ உண்மைதான். இப்போ வந்து ரத்தம்ன்றது ஒன்று இருக்கும், ஆனால் நமக்கு விட்டமின்றதும் தேவைப்படுதில்ல. ரத்தம் வந்து நார்மலாகவே அவனுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் விட்டமின்ஸ் வந்து நிறைய அவனுக்கு கம்மியாக இருக்குன்றத டாக்டர் சொன்னாங்க. நிறைய விட்டமின்ஸ் வந்து அவனுக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவனுக்கு இன்னும் ஹெல்த்தியாக, இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக, நல்ல சாப்பாடுகள்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா ஓரளவுக்கு இந்த பாடி பெயின்லாம் அவனுக்கு இருக்காது. இன்னொன்று நரம்பு டாக்டரை பார்த்துட்டாலும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிய வந்துடும். என்னால் என்ன முடியுதோ அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நான் செய்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு என்னால் நல்லபடியாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இதை நான் வீடியோவாக போடாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் யாரும் என்னை வந்து ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நான் வீடியோவாக போடுறதுனால தான் நீங்கள் வந்து நிறை குறைகளை சொல்கிறீங்க. அது எனக்கு புரியுது. நான் ஒரு அம்மாவாக இருந்து அவனுக்கு எப்படியாவது எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும்னு தான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு இருந்து நான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். வீட்டில் இது நாள் வரைக்கும் வீட்டில் இருந்துட்டான். இனிமேல் ஸ்கூலுக்கு வந்து நாம் அனுப்பிடலாம். மாஸ்க் மட்டும் ரெகுலராக நான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்ல, அது ரெகுலராக மாஸ்க் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கே போயிட்டு வரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ தான் அவனுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைண்டு. இப்போ நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவன் வீட்டில் வந்து தனியாகவே இருந்தான் அப்படின்னா அது அவனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு அம்மா நான் உங்க கூட நடக்கிறேன், காலையில் நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு 10 நிமிஷமாவது காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவனை நடக்க வைக்கலான் இருக்கேன். அதனால் என் சைடில் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அவனை நான் சீக்கிரமாக சரி பண்ணிடுவேன். நான் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். எல்லாமே சரியாயிரும். உங்களோட ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் கண்டிப்பாக சரியாயிரும். நீங்கள் சொல்கிற உங்கள் மனசார நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அவனுக்கு நல்லாயிரணும்னு சொல்கிறீங்கல்ல, மெசேஜ்லேயும் சொல்கிறீங்க, உங்கள் மனசுலேயும் நினைக்கிறீங்கல்ல, அதுவே அவனுக்கு நல்லபடியாக எல்லாமே சரியாயிரும். சீக்கிரமாக சரியாயிட்டு அவனை நான் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. எனக்காக நீங்கள் ரொம்பவே ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மிஸ்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொன்னேன். எல்லாத்தையுமே சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் நான் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லிக்கல. கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க, மாஸ்க் வந்து போட்டுட்டு வருவான், அலோவ் பண்ணிடுங்க அதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இருந்து அவன் ஸ்கூலுக்கு போவான். நல்லபடியாக படிக்கட்டும். நல்லபடியாக இருந்தானா, சேஃபாக இருந்தானா எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வீட்டில் அவன் சும்மா தனியாக இருக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனானா கூட அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பசங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறதுனால சீக்கிரமாக சரியாயிடுவான். நான் சரி பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சீக்கிரமாகவே நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.